அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைய டுடே டிஏபி நிகழ்ச்சியில சமூக போராளி எஸ்என் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற எஸ் நடராஜன் அவர்களை சந்திக்க போறோம். இவர் முதல்ல உருவான அதாவது சென்னை தொழிற்சங்கம் அதாவது பின்னிமில்லினுடைய சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர். சமூகத்திற்காக நிறைய போராட்டங்களை நடத்தியவர். அவரை தான் சந்திக்க போறோம். அவர்கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல சொல்லுங்க, அதாவது அரசியல்னா சமூகத்துல நெருங்கொள்கிற விஷயங்களை தொகுத்துதான் அரசியல். அதெல்லாம் ஏதோ அரசியல் கட்சியில சேர்ந்தாதான் அது அரசியல் நினைச்சிருக்கோம். ஆனா சமூகத்துல நடக்கிற விஷயங்களை தொகுத்து சொன்னாதான் அரசியலா? அதே மாதிரி தெரியாம நான் அரசியல குதிக்க போறேன், அரசியல சேர போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அரசியல்ங்கிறது சேட்டரா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றது எங்களுக்கு புது அனுபவமா இருக்கு. சமூகத்துல நெருங்கொள்கிற விஷயங்களை நாம் தொகுத்து சொல்லும்போதுதான் ஜனங்களுக்கு என்னன்னு புரியும். அப்போ நீங்க உங்களுக்கு உங்க மட்டுமே இருக்கிறது சமூக அரசியல் இல்லாம வேற எந்த அரசியலும் கிடையாது. அதாவது நான் ஒரு திமுக பார்வையில சொன்னா திமுக அரசியல் பார்வை, அதிமுக பார்வையில சொன்னா அதிமுக பார்வையில, காங்கிரஸ் பார்வையில சமூகத்தில் நடக்கிற சொன்னா காங்கிரஸ் பார்வையில, கம்யூனிஸ்ட் சார்பில் சொன்னாக்க அது சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை சொன்னாக்க கம்யூனிஸ்ட் பார்வை. அது மாதிரி இந்த அரசியல் நிலைப்பாடு அந்த மாதிரி இந்த சூழ்நிலை எடுத்து சொல்றதுதான் அரசியல் இல்லையா? இல்ல அங்க அவங்களுக்கு நலனுக்கான அரசியல் அவங்க வச்சிருக்காங்க. நான் சொல்லக்கூடிய விஷயமே என்னன்னா, சமூகத்துல நிலை கொண்டிருக்கிற விஷயங்களை தொகுத்து சொல்வதுதான் அரசியல். அந்த சமூக பார்வை இல்லைன்னு சொன்னா, சமூகத்தில் நடக்கிற விஷயங்கள் தெரிந்து கொள்ளுன்னு சொன்னா அவங்க மக்களுக்கான விஷயங்களை தொகுத்து சொல்ல முடியாது. உங்களுக்கு எப்போ முதல்ல அரசியல் என்ன உருவாச்சு? எனக்கு நான் பேசிக்கா ஒரு கிராமத்துக்கு வந்தேன். கிராமத்துல ஒரு 100 வீடு இருக்குன்னா அந்த 100 வீடுகள்ல 8வது படிச்சுவேன். எங்க அண்ணன் நாங்க 4 பேர் படிக்கவே இல்லை. ஒருத்தர் 8வது படிச்சாரு. நாங்க ஒருத்தர் தான் நம்ம ஊர்ல எஸ்எல்சி வேலை படிச்சு ஃபெயில் ஆன ஒரே ஆளு நான் தான். ஆமா. அப்போ அங்க எங்களை சுத்தி இருக்கிறது எல்லாருமே நாடாசம். எந்த கம்யூனிட்டி அங்க அதிகமா கிடையாது. அப்ப எங்கதான் அங்க அடிமைகளாக வேலை செய்வது, 2 கிளாஸ் தமிழர் இருக்கிறது, எல்லா விஷயங்களையும் நாங்க வளர எங்களுக்கு அது அன்ஈஸியா பட்டது. அப்ப நாங்க அந்த மாதிரி இடங்களை கீழே கூட கொடுக்க மாட்டோம். அப்ப எங்க டவுன் இருக்கோ நான் பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்து படிக்க போகும்போது வெளியூர்ல போய் தான் நாங்க டீ சாப்பிடலாம் செய்யணும். கிராமங்கள்ல டீ சாப்பிட போறது தனிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி. அப்ப நம்ம வளர நமக்கு அறிவு வளர அந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தன்மைகள் வளரும் போது நாம இதெல்லாம் தவறு அப்படின்ற சிந்தனை நமக்கு வரும். அப்ப இந்த சமூகத்துல உழைக்கிற மக்கள் அனைவருமே ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க, தீண்டாமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயங்களை நாம் கண்ணீரே பார்க்க முடிகிறது. அப்ப இந்த விஷயங்களை சொல்லும் பொழுது ராமராஜ ஆட்சி காலத்துல அந்த ஏழை எளியர்களுக்கு பள்ளிக்கூடம் திறக்கிறது, படிப்பு சொல்லி கொடுக்கிறது. எங்க ஊர்ல நாங்க காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிருக்கோம், காமராஜரை சப்போர்ட் பண்ணிருக்கோம். 67 வரையில நாங்க காமராஜரை சப்போர்ட் பண்ணோம். 67ல எலெக்ஷன்ல சீனிவாசன் வச்சு காமராஜர் ப்ரோக்ராம் உடனே சைதாப்பட்ட தொகுதியில குழந்தைராமலிங்க நிறுத்தி நாங்க காங்கிரஸ் சார்பா குழந்தைராமலிங்க சப்போர்ட்டா வேலை செய்யணும். 67 இந்த சூழல்ல 67ல எனக்கு பிஎன்சி வீட்டுல வேலை கிடைக்கும். ஆமா, முதல்ல போலீஸ்ல வேலை கிடைக்குது. போலீஸ்ல சம்பளம் என்ன 70-80 ரூபான்றாங்க. இங்க ட்ரெயினிங்ல 350 ரூபான்றாங்க. அதனால நான் பிஎன்சி பில்ல போய் சேர்த்தேன். போலீஸை விட பிஎன்சி பில் பெஸ்ட் அங்க போய் சேர்த்தேன். அப்ப அப்படி இருக்கும்போது 70 வரையில நான் அந்தோணி பிள்ளை தொழிற்சங்கத்துல நான் கமிட்டி மெம்பரா இருக்கேன். இந்தியாவில முதல்ல சங்கம் அதுதான். அது கொஞ்சம் விரிவா சொல்லுங்களா? அதாவது முதல்ல இந்தியாவுல தொழிற்சங்கம் உருவானது பின்னி மில்லு. பின்னி மில்லு எப்படி உருவானுச்சு, இல்ல தொழிற்சங்கம் எப்படி உருவானுச்சு? பின்னி மில்லு 1878ல மில்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தொழிற்சங்கம்லாம் எதுவும் கிடையாது. தொழிற்சங்கமும் இந்தியாவில் எதுவுமே கிடையாது. அப்புறம் அங்க வேலை செய்யற ஜனங்களுக்கு 8 மணி நேரம் வேலை இப்பெல்லாம் கிடையாது. இஷ்டத்துக்கு வேலை வாங்குறது 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்யும்.
அப்போ அந்த பகுதியில செல்வபதி செட்டியார், சக்கரை செட்டியார், ராமானந்த நாயர் இந்த 3 பேருமே மளிகை கடை, ஜவுளி கடை வச்சுட்டு போவாங்க. இந்த தொழிலாளர்கள் பண்ற கஷ்டத்தை அவங்க பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா பஜனம் பாடியே இந்த ஜனங்களை ஒண்ணா கூட்டுறாங்க. தொழிலாளர்கள் கிடையாது, அதாவது கடை வச்சிருந்தவங்க பண்றாங்க. ஆமா, தொழிலாளர்கள் கிடையாது, வியாபாரிகள் அந்த மக்கள் பண்ற துன்பத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாம் கூட பஜனை கோஷ்டிங்க. அவங்க அந்த பஜனை பாட்டு பாடி ஜனங்களை ஒண்ணா திரட்டி அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை எடுத்து சொல்றாங்க அமைப்பாக்குறதுக்கு. ஆமா. அப்ப இந்த சூழ்நிலையில ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, யங் இந்தியா பத்திரிகை வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் நடத்திட்டு அந்த பத்திரிகை ஆசிரியர் தான் ஜி.டி. வாடியா. அப்ப அவங்க அம்மாட்ட போய் முறையிடும் போது அவரை வந்து முதல்ல இவங்க சங்கத்தை ஆரம்பிச்சு கொடுங்க. ஜி.டி. வாடியாங்கிறது யாரு? அது யங் இந்தியா பத்திரிகையுடைய ஆசிரியர். ஓ, யங் இந்தியா பத்திரிகையுடைய ஆசிரியர். ஆமா, அந்த பொறுப்புல வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் இருக்காங்க. அப்ப அவங்க மூலியமா பி.வி. வாரியா வந்து முதல்ல வர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து திருவிக்கா, அப்புறம் வந்து போன்ற மற்ற தலைவர்கள், சிங்காரவேலர், இது போன்றவங்க வந்து அது உள்ள வராங்க. முதல்ல சென்னை தொழிலாளர் சங்கம். சென்னை தொழிலாளர் சங்கம். ஆமா. அப்ப அங்க வந்து என்னன்னா அத வந்து திருவிக்கா வந்து தொடர்ந்து அதை கட்டமைக்கிறதுக்கான வேலைகள் செய்து அங்க தொழிலாளர்கள் பண வசூல் பண்ணி ஒரு பில்டிங்கே வச்சு வாங்கி கட்டாங்க. தொழிலாளர்கள் அமைப்புக்காக சொல்லி வாங்கி கட்டி அந்த மேல மாடியில பி.வி. வாரியாவுடைய உருவ பணத்தை வச்சுட்டாங்க. அவர் வந்து ஆரம்பிச்சு அவருக்கு. அப்ப திருவிக்கா வந்த உடனே இது வந்து சங்கம் வந்து டெவலப் ஆகுது. டெவலப் ஆக அந்த பில்டிங் கட்டி சங்கத்தை 1918 அந்த சங்கம் உருவாக்கப்படும். சங்கத்துடைய கொள்கைகள் என்ன? அந்த தொழிலாளர்களுக்கு அவங்க பண்ற கஷ்டங்களை 8 மணி நேரம் வேலை வேணும், தகுந்த ஊதியம் வேணும், இப்படி என்பதற்கான அவங்க சங்கத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வராங்க. அப்ப சென்னை தொழிலாளர் சங்கம் என்ற பேர் வச்சிருக்கோம்னா ஏன் சென்னை தொழிலாளர் சங்கம் வைக்கிறாங்கன்னா, இந்தியாவிலே முதல் தோன்றிய அந்த தொழிற்சங்கம் முதலா சென்னை தொழிலாளர் சங்கம்னா சென்னை மாகாணத்துல வேலை சொல்ற அத்தனை பேருக்கும் கிராம தொழிலாளர்கள் அந்த மின்னிமலுக்கு மட்டும் இல்லாம மற்ற எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப மின்னிமில்ல வந்து சைக்கிள் ஜவகட்டன் சங்கம், வெள்ளக்கார வீட்டுல பெட்ரோலா வேலை செய்யறவங்களுக்கு சங்கம், சூளையில ஒரு மில் இருக்கு அந்த மில்லுக்கான சங்கம், இது எல்லாமே சென்னை தொழிலாளர் சங்கத்துல ஆமா வந்து கட்டி நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் அந்த ஆரம்பத்துல இருந்து வரலாற்று ரீதியான. அப்ப இந்த சூழ்நிலையில அங்க வந்து தொழிலாளர் உரிமை கேட்டு போராட்டம் 1921 நடக்குது. அதுல 18 பேர், 2 பெண்கள் உட்பட 18 பேர் துப்பாக்கியுள்ள இறந்து போறாங்க. வெள்ளைக்காரங்க ஆட்சி என்ன உரிமை கேட்டதுக்காக சொல்றாங்க. அங்க சம்பள உயர்வு, 8 மணி நேரம் வேலை, இது எல்லாம் முதல்ல இவங்க வந்து கேட்டு போராடுறாங்க. உயிர் கொடுத்து தியாகம் பெற்று வாங்கியதுதான் 8 மணி நேரம் வேலை. 8 மணி நேரம் வேலை. அப்போ அந்த கல்வெட்டு கூட இன்னைக்கு தொழிற்சங்கத்துல இருக்கு. அந்த 18 பேர் உயிர் தியாகம் பண்ணிதான் அந்த தொழிற்சங்கத்தை நிலை கட்டமைக்கப்பட்டது. அதுக்கு பின்னாலதான் சிலோல இருந்து இவரு அன்பளிப்புல வராரு 1946. இப்ப அவர் வந்து தலைமை இருக்கிறார். ஆமா, பிறகு ஆமா அவர் வந்து சேர்க்கிறார். அப்ப இந்த சூழல் தான் வந்து சென்னை தொழிலாளர் சங்கத்தினுடைய விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு அன்பளிப்புள்ள மிகவும் சிறப்பா வந்து அவர் எச்எம்எஸ்ல இருந்தாரு. ஆனா இந்த சங்கத்துக்கு யாரு வேணாலும் தலைமை தாங்கலாம். ஆனா எந்த கட்சியோட இதை அப்டேட் பண்ண கிடையாது. அது இண்டிபெண்டன்ட் ரேடியோ, தலைமை தாங்கிறதுக்கு யாரு வேணாலும் வரலாம். அப்படி வந்ததுதான் அந்த சென்னை தொழிலாளர் சங்கம். அப்புறம் அந்தோணிப்புல சீலனுக்கு நாடு கடத்தப்பட்டார். அங்கெங்க பேசிட்டு இருக்காங்க, பெரிய அளவுல ஒண்ணும் இல்ல. அவர் நாடு கடத்தப்பட்டு அப்ப நாடு சுதந்திரம் 1948 மீண்டும் வராதுங்க. ஆமா, இதுதான் அந்த சங்கத்தினுடைய சுருக்கமான விஷயங்கள். அதுல என்ன விஷயம்னா, அந்தோணிப்புல இருக்கும்போது ஒரு
தப்பான விஷயம் என்ன வச்சிருந்தாருன்னா, அது பெரிய செக்ஷனு. சவுத் ஏசியாவிலேயே பஞ்சை போட்டா துணியா வரக்கூடிய ஒரே மில்லுக்கு தான். பஞ்சை போட்டா துணியா வந்துடும். துணியா வந்துடும். அந்த மாதிரி மில்லு அது. அவனே சொந்தமா கரண்ட் தயார் பண்ணலாம். அவனே சொந்தமா ஹைஸ்கூல் வந்து கட்டலாம். அறுநாள் படிப்பு, அறுநாள் வேலை. அவன் கரண்ட் உற்பத்தி பண்ணி வெளியாளுக்கு விட்டா மூலமா அங்க நடந்தது. அப்ப இந்த சூழ்நிலையில அங்க வந்து பெரிய அளவுல போராட்டங்கள் நடந்தது. கமிட்டி மெம்பர் வந்து தேர்ந்தெடுக்குது. அதாவது டிபார்ட்மெண்ட் வாரியா கமிட்டி மெம்பர் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப 10 பேரு 15 பேருக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரென்த் பொறுத்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்படும் போது 1970 நான் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு கமிட்டி மெம்பர் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆமா, 70. இப்படி வந்துட்டே இருக்கும்போது என்னன்னா, அந்த மில்ல நவீனமயமாக்க போறேன் அப்படின்னு சொல்லி தேவராஜன் நாயுடு வந்து லட்சுமி மில்ஸ்ல இருந்து புது மிஷினை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்கரேஜ் பண்ணான். அப்ப என்ன பண்ணான்னா, ஒரு 3000 பேரை எஸ்எல்சி படிச்சு ஃபெயில் ஆன ஆளுங்க மட்டுமே ட்ரைனிங்காக எடுத்தான். அப்ப எங்களை மாதிரி ஆளுங்க அது உள்ள போறோம். அதுக்கப்புறம் சங்கத்துல ட்ரைனிங் எல்லாம் சேர்க்க பண்ணணும்னு சொல்லி அந்த சொல்றாரு. அப்ப நாங்க மாற்றங்கால வாரின்னு சொல்லி போஸ்ட் எடுத்து ஓட்டி போராட்டம் பண்ணி சங்கம் உறுப்பினர் சொன்னா மில்ல வேலை செய்ய அத்தனை பேருக்குமே சங்கம் தான். இதுல வந்து ட்ரைனிங் வேற அவர்களெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்ப வந்து நாங்க வந்து அந்த போராட்டம் பண்ணி மெம்பராக சேர்த்தேன். அப்ப அந்த சங்கத்துடைய பயிலாவில் என்னன்னு சொல்றதுன்னா, 7வது பயிலாவில் திருத்தம் கொண்டு வரணும். அப்பதான் தொழிலாளிகளே தலைவர்கள் நிறைய தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு முன்னால கம்பி மெம்பர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. தலைவனை தொழிலாளியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பயிலாவை மாத்துறாரு. மாற்றும் பொழுது யார் வராங்க? காசுக்கு வராங்க. 7வது பயிலாவை மாத்தி அப்பா தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல்ல இவரு எமர்ஜென்சில காசுக்கு அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. இவரு வந்து குசேலரை வந்து நிறுத்தி குசேலர் அந்த தேர்தல்ல குசேலர் ஜெயிச்சுவாரு. ஆமா ஆமா. அப்ப அந்த இந்த மாதிரிதான் அந்த மாற்றங்கள் இருந்தது. அப்ப அங்க எந்த சூழ்நிலையில அதுக்கு தலைவரா அந்த சூழ்நிலை வரும்போது எனக்கு 70களிலே நான் வந்து அக்கோட்டுக்குள்ள ஆட்கள்லாம் அந்த தொழிலாளிக்கு துரோகம் பண்ற அந்த முடிவு பார்த்தேன். அப்ப எனக்கு எங்க தொடர்பு கிடைக்குன்னு சொன்னா 71 72ல மலேசியாவில இருந்து இங்க வர்மா நகருக்கு வந்த புல்லாத பாண்டியன், அவரு ஐயனே படையில இருந்தவர். ஆமா, அவரு இங்க வந்து நாடு கடத்தப்படும் போது இங்க வராங்க. அவரு பழனி இப்படி சொல்லக்கூடிய அந்த மலேசியாவில் தமிழர்கள் இங்க வர. அவர் சர்மா நகர்ல என்னுடைய நண்பருக்கு அவருக்கும் நல்ல பழக்கம். அவரு மூலியமா எனக்கு எம்எல் பார்ட்டி அரசியல் தொடர்பு 72 அந்த அரசியல் தொடர்பு எனக்கு கிடைக்கிறது. வர 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 அதை நோக்கி பயில ஆரம்பிக்கும். அது நோக்கி பயில ஆரம்பிக்கும் போது முதல்ல நாங்க வந்து ஈபி சிந்தன், வைகை சிவராமன் நீங்கள வச்சுட்டு ஒரு அமைப்பு கட்டுறோம். ஐக்கிய குழு அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து எனக்கு ஒரு அமைப்பை வந்து கட்டி எங்களுக்கு முதல்ல மார்க்சியத்தை கற்றுக் கொடுத்ததே ஈபி சிந்தன், வைகை சிவராமன். மார்க்சிசம் தான் என்ன ஒரு மனிதனா ஆச்சு. மார்க்சிசம் இல்லைன்னா நான் வேற மாதிரி சாதிரியா போயிருப்பேன், அந்த ரவித்தனம் பண்ணிருப்பேன். ஒரு மனிதனாக என்னை மதிக்கப்பட்டது மார்க்சிசம் தான். உங்களுக்கு அந்த கல்வி கொடுக்குறாரு. ஆமா ஆமா. அப்ப அதுக்கு அப்புறம் வந்து எம்எல் பார்ட்டி அரசியல் கருத்து நாங்க முழுமையா அந்த 74ல இருந்து முழுசா அதுல எம்எல் பார்ட்டி அரசியல் போயிட்டு. சரி, அதுல இருந்து எப்ப வெளியே வந்தீங்க? இல்ல, நம்ம அரசியலுக்கு போன உடனே அங்க திமுக காங்கிரஸ் தான் டாமினேஷன் யூனியன்ல. நாங்க வந்து எம்எல் பார்ட்டிக்கு வந்தோம்னா மக்கள் வந்து எங்களை வந்து கவர ஆரம்பிச்சாங்க. நாங்க வந்து எங்க நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி 72ல மிகப்பெரிய போராட்டம் நடத்தி 3 மாசம் அந்த முறையை போகி அதுல எங்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு மீண்டும் எங்களை வேலைக்கு எடுத்து அதன் மூலியமா நாங்க தொழிலாளர்கள் நலனுக்காக நிற்கிறோம்
தொழிலாளிகளுக்கு அரியர்ஸ் போராட்டத்துல 3000 ரூபாய் ஏமாத்திட்டா மேனேஜ்மெண்ட் யூனியன் கேட்கணும்னு சொல்லி போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்தாங்க. அதை பெற்றுக் கொடுக்கும் பொழுது நீங்க வந்து அந்த நேரத்துல குச்சேல தலைவராயிட்ட குச்சேலன் எப்படி வர்றாருன்னா ஏன் கோதன் ராமன், பிவி சீனிவாசன் இவங்க எல்லாமே சிபிஎம்ல இருந்தவங்க. பிவி சீனிவாசன் ஓட்டம் தொழிலாளி, இவரு பூந்தமல்லில ஒரு லாயர். அப்ப அவங்க எல்லாம் வந்து அண்டர் கிரவுண்ட் பார்ட்டி கட்சியில தூக்குறவங்க அண்டர் கிரவுண்ட் போயிடுறாங்க. ஏன் கோதன் ராமன், பிவி சீனிவாசன் போடுறவங்க. அப்போ இவங்க கட்டின தொழிற்சங்கங்களுக்கு எல்லாம் குச்சேலன் வந்து நியமனம் பண்றாங்க. அந்த வாய்ப்பு இவங்க கொடுக்குறாங்க அவங்க. அப்போ அதுல இருந்துதான் இந்த தமிழகம் முழுதா இந்தியாவில இங்க வந்து ஒரு ஜனநாயக தொழிலாளர் சங்கத்தை வந்து குச்சேலன் கலந்துதான் இங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும் மாறுது. உழைக்கும் மக்கள் மாமன்றம் அவரு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. சங்கமா இல்ல, சங்கத்தை வந்து யாரு எந்த இயக்கத்தோடய இணைக்கல. சங்கம் இண்டிபெண்டன்ட் சங்கம், மெட்ராஸ்ல சென்னை தொழிலாளர் சங்கம் தான் ஒண்ணுதான். அப்ப இந்த சங்கத்துல யார் வேணாலும் போட்டு போடுறாங்க. அப்படி ராகவானந்தா 300 ரூபாய்க்கு எங்கிட்ட துணைத் தலைவர் நியமிக்கப்பட்டவர் அந்தோணி பிள்ளையால 300 சம்பளத்துக்கு விலை அதெல்லாம். இப்ப அந்த சூழல்ல இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அப்ப நான் எம்எல் பாட்டுல நம்ம வேகமா போயிட்டு இருக்கேன். உடனே வந்து எம்எல் பாட்டுல ஒரு தொழிற்சங்கத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி நாங்க ஃபைட் பண்ணும்போது, ஏன்னா இந்தியாவிலே முதல் சங்கமா இருக்கிறதுனால அதுல நான் 80களில் குஜராத் தலைவர், நான் ஜெனரல் செக்ரட்டரி. பாடியில வந்து 13,000 தொழிலாளர்கள் தேர்ந்தெடுத்தாங்க, தேர்ந்தெடுத்தாங்க எங்க பாடி வந்து. அப்ப அதுல இருந்து நம்ம வேகமா வந்து நான் தொழிற்சங்கத்துல ஈடுபாடு கொண்டு வேகமா போராடிட்டு இருக்கேன். எம்எல் பாட்டுக்கே ஒரு அங்கீகாரமா கிடைச்சிது. ஆமா, அதே நேரத்துல என்ன யாருன்னு என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. ஒருத்தன் நாடாரும்பா, ஒருத்தன் முதலியாரும்பா, அவனுக்கு வாய்ப்பு வந்தபடி சொல்லுவான். அது வரையில 100 ஆண்டுகளுக்கு முன்னால தோன்றிய அந்த தொழிற்சங்கத்துல ஒரே ஒரு ஆளு எஸ்சின்னு தெரியாமலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆளு நான் மட்டும்தான். தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த பிறகுதான் என்ன வந்து ரெக்கார்டை போய் பாக்குறாங்க, நான் என்ன கேஸ்ட் அப்படிங்கிறத பாக்குறாங்க. இப்படிதான் என்னுடைய தொழிற்சங்கம் வந்து 80களில் 80 நான் இருக்கேன். பெரிய நடைபயணம் போனீங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இல்ல, அது விஷயம் என்னன்னா, ஈழத்துல 1983 மிகப்பெரிய சாதி கலவரம் நடக்குது, இனப்படுகொலை நடக்கப்படுது. இந்த சூழ்நிலை எல்லா அரசியல் கட்சிகளும் இந்திய ராணுவத்தை அனுப்பு எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றாங்க. பெரிய போராட்டமே நடந்தது. எல்லாம் இந்திய ராணுவம் போய் சொல்லி ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அப்ப நாங்க மட்டுமே என் தலைமையில 100 பேரு கன்னியாகுமரி கவர்மெண்ட் வரையில முற்றுகை போர் பயணம். அந்த பயணம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற தேசிய இனங்களை பாதுகாக்காத இந்திய ராணுவம் இலங்கையில இருக்க தமிழ் மக்களை எப்படிதான் பாதுகாப்ப, முடிஞ்சா அவனுக்கு ஆயுதம் கொடு, இல்லைன்னா இந்திய ராணுவத்தை வாபஸ் வாங்க சொல்லி வேற மாதிரி போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக ஒரு போராட்டம் மக்கள் உணர்ந்தாங்க. அப்ப நாங்க வந்து கன்னியாகுமரில இருந்து நடந்த 42 நாள் நான் வந்து மெடிக்கல் லீவ் கொடுத்துட்டு நான் நடைபயணம் ஒரு நாளைக்கு 32 கிலோமீட்டர் நடக்கும். அந்த ஊர்ல ஈவினிங் மீட்டிங் போடுவோம். இப்படியாக வந்து கடைசியா வந்து கவர்னர் மாளிகை முற்றுகை. கவர்னர் மாளிகை முற்றுகை கொடுக்கும்போது எங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த அரெஸ்ட் பண்ண உடனே இதுக்கு இடையில என்னுடைய போஸ்டர் இதெல்லாம் போட்டோ கம்பெனிக்காரன் எடுத்துட்டு வந்து, நீங்க வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் சொல்லிருக்கீங்க, அதனால உங்க வேலையை சொல்லி மிஸ்யூஸ் பண்ணாங்க. அப்படி மிஸ்யூஸ் பண்ணும்பொழுது நான் வந்து லேபர் கோர்ட்ல பேச போட்டு, நான் பஞ்சில வேலை செய்யக்கூடாது, நான் மிஷின் ஆபரேட்டர், பஞ்சில வேலை செய்யக்கூடாது, இஎஸ்ஐ டாக்டர் லீவ் கொடுத்துருக்கான். நான் ஜெயிலுக்குள்ள இந்த நாளைக்கு சேர்த்து மெடிக்கல் லீவ் கொடுத்துருக்கேன். என்ன வேலையை விட்டு தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒண்ணு. 80களில் நான் வந்து தலித்துகளுக்கு பிரத்யேகமான சில பிரச்சனைகள் இருக்குது.
அதுல நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது எம்எல் பார்ட்டி மெத்தட் கமிட்டி நான் சொல்லும் போது எஸ்என்னுக்கு வந்து டெல்த் கான்செப்ட் இருக்குது, கிளாஸ் கான்செப்ட் இல்லை, அது வந்து நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க இந்த அமைப்பை தாழ்த்தப்பட்ட ஒரு உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லி அந்த எம்எல் பார்ட்டி வழிகாட்டத்தோட கொண்டு வந்துருக்கோம். அது போயிட்டு நான் சொல்லி 18 வருஷம் பொறுத்து எம்எல் பார்ட்டிலேயே தலித்தில் வச்சுட்டாங்க அமைப்பு கட்டணும் அப்படின்னு சொல்றேன். அப்பதான் நான் சொன்னேன், மார்க்சிசம் என்பது ஒரு சோசியல் சயின்ஸ். மார்க்சியத்தை இந்த மண்ணுக்கேற்ப இப்படி கொண்டு வருது. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மண்ணுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருக்கிறத நீ அறிவு பண்ணாம அதுக்கேற்ப விஞ்ஞானத்தை வந்து தீர்த்தாங்க, இந்த மக்கள் அணிநிறுத்த முடியாதுன்னு சொன்னேன். அப்பதான் வந்து அசாம்ல மகாராஷ்டிரா ஐக்கிய பிள்ளைகளோட இருந்தது, துமிதினி பதிவு சொல்லி பண்ணு, நீங்க எல்லாருமே அப்புறம் எம்எல் பண்ண ஒரு 5 எம்எல்ஏக்கள் வந்து வந்திருந்தாங்க. அப்ப இந்த சூழல் வந்து பார்ட்டில தான் பண்றாங்கன்னா 90ல வந்து இனிமேல் அண்டர்கிரவுண்ட் பார்ட்டி தேவையில்லை, ஓபன் பார்ட்டியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இப்ப நாங்க சொன்னோம் அண்டர்கிரவுண்ட் பார்ட்டி ஒண்ணு தனியா இருக்கோம், ரீஜன் அமைப்பு ஐபிஎஃப் இருக்கு, இதுக்கே வந்து பார்ட்டி ஓபன் ஆகலாம் அப்படின்னு சொல்லும் போது அது வந்து சிபிஐ சிபிஐ மாதிரி ஆயிடுறது அப்படின்னு சொல்லி 90களில் நான் கட்சி விட்டு ஒரு தகவல் படிச்சேன், அதாவது யூடியூப்லயும் படிச்சேன், எம்ஜிஆர் உங்களை பாராட்டியிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து பாராட்டினது என்னன்னா, நாங்க வந்து நான் கபடி ஸ்டேட் பிளேயர் கபடியில. ஆமா, இப்ப மேடைக்கு சேலப்பட்ட ஒய்எம்சி வந்து மேடை போட்டி நடக்குது, கபடி போட்டி. அந்த போட்டியில பிஎன்சி நான் கேட்டேன். அப்ப நாங்க வின் பண்ணிடுறோம். வின் பண்ணும்போது எம்ஜிஆர் ராகவானன் தான் வந்து எங்களுக்கு பிரைஸ் கொடுத்து வராங்க. அப்ப எம்ஜிஆர் காய்னால நாங்க பிரைஸ் வாங்க. அதுதான் அவரை நான் முதல்ல சந்தித்த அந்த போட்டியில தான். இப்போ உள்ள அரசியல் நிலைப்பாடு பற்றி அதாவது சமூகம் வந்து ஜனநாயகப்படுத்த அந்த வரையில அரசியல் வந்து நீங்க ஒரு லைன் கொண்டு வர முடியும். மக்களே வந்து ஜனநாயகப்படுத்தப்படுறாங்கன்னா யாரை வச்சு அரசியல் பண்றீங்க? சக மனிதனா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சாகி நிறைவேற்றி இருக்கான், ஏழ்மையா இருக்கான், பெருவாரியான மக்கள் ஒழிக்கிற மக்களும் இன்னைக்கு ஏழ்மையா தான் இருக்கான். அப்ப இந்த சூழல்ல அவனுக்கான அரசியல் என்பது நீங்க இல்லை. ஓட்டு அரசியல் பண அரசியல் தான். அப்ப எவன் பணம் அதிகமா வச்சிருக்காங்க அவன் ஜெயிக்க போறான். அப்ப கேரளா போன்ற இடத்துல பணம் கொடுத்தா ஓட்டுக்கு அடிக்கிறான், இந்த பணம் கொடுக்கலன்னா அடிக்கிறான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து அதுதான் மாசத்துக்கு சொன்னார், சமூகம் ஜனநாயக புரட்சி நடத்தலன்னு சொன்னா இங்க ஜனநாயகம் என்பது இருக்காது. இங்கே பாத்தீங்கன்னாக்க சிபிஐ, சிபிஎம், திராவிட இயக்கம், இப்படி பல்வேறு இயக்கங்கள் இருக்காங்க இல்லையா? எல்லாருமே வந்து மக்களுக்கான இயக்கமா இருக்காங்க. இதுல பல குழுக்களாகவும் பல அரசியல் கட்சியாக பிரிஞ்சிருக்காங்களே, அதை பத்தி இல்ல. அது என்னன்னா இங்க வந்து ஒரு மொத்த கொள்கையில பின்பற்றக்கூடிய கட்சிகள் எதுவும் இல்லை. திமுக திராவிட இயக்கங்கள் ஒரு கட்டத்துல ஒன்றா இருக்கும், அதுக்கப்புறம் அது குழப்பம். சிபிஐ ஒரே கட்சியா இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது குழப்பம். எம்எல் பார்ட்டி ஒரே ஒரு பார்ட்டியா இருந்தது, அது பல கூட்டாக. இதெல்லாம் எதை காட்டுதுன்னு சொன்னா பொதுவான கான்செப்ட்ல ஒன்னா என்ன பாருங்க, நான் ஈகோ, நான் தலைமை அப்படின்னு ஒரு சூழல் வரும்போது அந்த அப்படின்னு போயிடுச்சு. அடித்தான் கூட பாத்தீங்கன்னாக்க திருமாவளவன் ஒரு கட்சி வச்சிருக்காரு, ஜெகவன் கட்சி வச்சிருக்காரு, இப்ப அண்மையில இறந்தாரு அவர் ஒரு கட்சி வச்சிருந்தாரு, அப்புறம் ஒட்டப்படாம இருப்பார் இல்லையா அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு. நிறைய கட்சிகள் 78-79 மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காரு டாக்டர். அப்புறம் டிஎஸ்எஸ் மணி அவர் எம்எல் பார்ட்டி கூட கொண்டு வர மாதிரி. இப்ப அது வரையில இவன் வந்து எம்எல் பார்ட்டி கட்சியில தான் இருந்துச்சுன்னா நல்ல போயிட்டு தான் இருக்கு.
அப்புறம் இந்த கொடியமலை இஷ்யூ வரும்போது கொடியமலத்துக்கும் இஸ்லாமிய சம்பந்தமே கிடையாது. அவர் கோயம்புத்தூர் சைடு. ஆமா, மதுமண்டம் பாளையம் ஆளுது. அங்க வந்து இந்த கொடியமலை இஷ்யூ வரும்போது அங்க துப்பாக்கி நடக்கும்போது அதை எடுத்துட்டு அவர் வராரு. அப்ப என்ன வராருன்னா, அப்ப ஜான் பாண்டியன், பசூல் பாண்டியன் இதெல்லாம் ஜெயிலுக்கு வந்தாங்க. கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உண்மையிலே ஜான் பாண்டியன் போன்றவர்கள் தான் அந்த பகுதி மக்களுக்கான போராடினாங்க அந்த மாவட்டத்தில். இப்ப இவரு வந்து ஒரு படிச்சவர் டாக்டர் வரும்போது இவருக்கு பக்கத்துல ஒரு ஈர்ப்பு வரும். அப்ப நாங்க எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பின்னால ஒரு கருத்து எழுச்சி வந்து நாம வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரிதான் அப்படின்னு விடுதலை டிஎஸ்எஸ் மணி போன்ற எல்லோருமே அவருக்கு அந்த நேரத்துல சப்போர்ட் வாங்கி. அப்ப இவங்க ஒரு நாள் டிஎஸ்எஸ் மணியை வீட்டு கூப்பிடுவாங்க, நீங்க வாங்க அரசியல் தெளிவு இல்லை நல்லா கேட்கிறார். நான் சொன்னேன் சங்கீதன் கட்சி நான் ஆக மாட்டேன். நான் 80க்குள்ள தமிழக மக்கள் இன்னொரு ஒரு அமைப்பு சொன்னேன். இப்ப நான் சொல்றேன் புதிய தமிழகம். நீ சொன்ன இதை வச்சு நான் சொன்னது புதிய தமிழகம் என்ற பேரை வச்சு நாம எல்லா மக்களையும் ஒன்று திரட்டலாம். கட்சி கொடி எப்படி இருக்குன்னா முழு சிறப்பு பச்சை இப்படி இருக்கணும். ஏன்னா முழு எல்லா அம்பேத்கர் அதை ஏற்றுக்கொள்றாங்க. அந்த அந்த ஆங்கிள் நான் சொல்லி அவர் வந்து கட்சிக்கு பேர் வச்சு கொடி கொடி ஆழ்த்தாங்க. இன்னொரு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க சமுதாய கொடியே சிவப்பு பச்சை அப்படின்னு சொல்லி கொடியை வச்சுட்டாங்க. பேர் மட்டும் புரியுதமா வச்சிருக்காங்க. அப்ப இந்த சூழ்நிலை வந்து நான் தான் வந்து ஹெட் குவார்டர் செக்ரட்டரி. அப்ப வந்து அவரு நீங்க பேர் போட்டு தலைவர் போட்டு பொண்ணு காட்டுங்க. நான் சொன்னேன் அப்படி இருக்கிற நான் உனக்கு தவிர நான் வந்து இன்னும் சொல்லிட்டு நான் போடுவேன். அப்ப வந்து அவரை வந்து சூசாமிகிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு நான் கட்சி எலெக்ஷன் அதோட நான் மாதிரி நம்ம ஒரு சமூக பெண்ணியல் இருக்காங்க ஓவியா, அவங்களுடைய கணவர் வண்டிநாயகமும் நீங்களும் வந்து சேர்ந்து அமைப்பு நடத்துறதா ஒரு செய்தி முடிச்சோம். ஆமா, அவர் வந்து அவர் முதல் திராவிட கழகத்துல இளைஞரணி பொறுப்பாளர். நாங்க 80களிலே ஐக்கியத்து கட்டும் போது எம்எல் பார்ட்டியோட எங்களோட வந்த ரஞ்சன் போன்றவங்களுக்கு அவரு கிளாஸ் எடுத்துக்கிட்டாங்க. வண்டிநாயகம் வீர போராளிய ரஞ்சன் எல்லாம் பத்மநாபாரலாம் கிளாஸ் எடுத்து ஓவியாவும் அந்த திராவிட கழகத்தில். அப்ப இது ஸ்டாலினோட சேர்ந்து முதலா வந்து இவர் வந்து எல்லாரோட தொடர்பு வைக்கிறார் வரலாறு சொல்லி கட்சியில இருந்து வீரமணி முதலா இவரை தூக்கும்போது அவர் வந்து அவரு என்ன யாருன்னு தெரியும். வந்து நம்ம யாரோட சேர்ந்து போக முடியல என்னென்ன பண்றாங்க. அப்ப தலித் முரசு பத்திரிகை நான் நடத்திருக்கேன். தலித் முரசு பத்திரிகை தலைவர்களை பற்றி எழுதினார், தலைவர்களை பற்றி எழுத அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் ரெட்டமலை சீனிவாசன் பேரவைன்னு நம்ம உருவாக்கி அதுக்கு தலைவர் நான், செயலாளர் வழினார். ஆமா, அப்பொழுதுதான் நாங்கள் இந்துக்கள் எல்லாம் பயணம் அம்பேத்கர் மணிமண்டபத்திலிருந்து கன்னியாகுமரி வரையில டாக்டர் அம்பேத்கர் ஊழிப்பாங்க. இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கள். பௌத்தன்னு நாங்க சொல்ல, இந்து மதத்தை விட்டு வெளியேறுங்கள், நாங்கள் இந்துக்கள் அல்ல. பாபா சாஹிப் வந்து இந்து மதத்துல இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. இந்து மதத்துல இல்லைன்னு சொல்லி 1936 போட்ட மத மாற்றம் என்பது உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் எந்த மதம் கொடுக்கணுமோ அந்த மதம் நீ விருப்பமா சேரலாம்னு சொல்லி அம்பேத்கர் ஓடி போட்டுருக்கோம். அதை நாங்க 10,000 ஆச்சு. எப்படி தொடர்ந்து தமிழ்நாடு போய் பார்த்துட்டு அங்கெல்லாம் பண்ணி அதுக்கான ஏற்பாடு பண்ணதெல்லாம் வழிநாயகம் பண்ணி அங்க வந்து கன்னியாகுமரியில வந்து ஒரு அறிஞர்கள் வச்சு அந்த பயணத்தை முடிக்கணும்.
அப்ப இங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இன்குலாப், சினிமாவில் சி மகேந்திரன் போன்ற எல்லா தோழர்களுமே அதுல வந்து என்னோட வாழ்க்கை வழியாக இப்படிதான் நானும் வழிநாயகம் செஞ்சு அப்பதான் அவருக்கு வந்து சமநீதி எழுத்தாளர், சமூக நீதி இல்லை சமநீதி எழுத்தாளர் இப்ப பேர் தான் நிறைய கட்டுரைகள் எழுதினாரு. ஐயங்காடி பற்றி நிறைய கேரளாவில் எவ்வளவு போராடினாரு, துணி பார்க்கறதுக்காக நவத்துக்கு ஐயங்கள் நவத்துக்கு எல்லா தங்களுக்கும் துணியை விட்டு சிறக்கப்பட்ட விஷயங்கள்லாம் அவனால பஞ்சமி நிலம்னா என்ன, அது யாரால் கொண்டு வரப்பட்டது, எதுக்காக அப்படி ஒதுக்கப்பட்டது, இதை பத்தி எனக்கு தெளிவா சொல்லுங்க. பஞ்சமி நிலம்னா டிப்ரஸ் கிளாஸ் லேண்ட், ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட லேண்ட். எந்த காலத்துல இருந்து? 1891. ஆமா, அம்பேத்கர் பிறக்கும் போது ஹரிதாஸ் பண்டிதர், தாத்தா ரத்தமலை சீனிவாசன் செங்கல்பட்டு கலெக்டருக்கு மனு கொடுக்குறாங்க. நிலத்துல வேலை செய்யறது நாங்க, நீங்க நிலம் எல்லாம் லேண்ட் கொடுத்துருக்கீங்க, லேண்ட் உங்க அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கறது இல்லை, எங்களுக்கு கல்வி இல்லை, எங்களுக்கு லேண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி விக்டோரியா மகாராணி போகுது. விக்டோரியா மகாராணி போகும்போது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஜீவோ போட்டு டிப்ரஸ் கிளாஸ்ல மக்களுக்கு எல்லோருக்கும் நிலம் கொடுக்கணும், பஞ்சமி நிலம். அது பஞ்சமி நிலம்னா பஞ்சபன்னா தாழ்த்தப்பட்டோம், அவங்க டிப்ரஸ் கிளாஸ் லேண்ட்ல அதை மென்ஷன் பண்ணப்பட்டு அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை வந்து 12 லட்சம் ஏக்கர் இருக்குது. ஆமா, அந்த 12 லட்சம் ஏக்கர் நிலங்களை அனுப்பிச்சிருக்காங்க. அது என்ன கண்டிஷன்னா, ஒரு நிலத்தை 10 வருஷம் ஒரு தலித்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த நிலத்தை இன்னொரு தலித்து தான் வைக்க முடியும். இதான் கண்டிஷன். ஏன்னா 4 தலித்து விற்க கூடாது. இப்படிதான் அந்த கண்டிஷன் அந்த ஜீவோ எல்லாம் போட்டுருக்காங்க. அப்ப அம்பேத்கர் பிறக்கும் போது நிலத்தை ஐஎஸ்எஸ் பண்ணிட்டு ரத்தமலை சீனிவாசன் விக்டோரியா முறையிட்டு நிலங்கள் வாங்கி கொடுத்தாங்க. இந்த நிலங்களை நிறைய மக்கள் விவரம் தெரியாதனால 50 ரூபா 100 ரூபாய்க்கு வித்துட்டு யாருமே விட்டாங்களோ அவங்களுக்கு கூலி வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப சாவணையில சுற்றி 7 கிராமத்துக்கு சொந்தமான 450 ஏக்கர் நிலம், அதுல ஐடி பெருமாள் சாமி அவன் 75 ஏக்கர் நிலத்தை மடக்கி வச்சு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு இந்த மக்கள் எந்த பக்கத்து வாங்கினாலும் அந்த மக்கள் அங்க வேலை வாங்கி தெரிஞ்சுதான் அவன் வாங்குறான், ஜனங்களுக்கு வித்தா போதுன்னு இருக்காங்கள. அப்ப அதே காரணம் இல்ல, வீரபத்திரன் மகன் தீபன் சக்கரவர்த்திங்கிற பையன் 4 ஏக்கர் நிலத்தை கவுன்சில் சேர்த்துக்கு விற்கிறான். அட்வான்ஸ் வாங்கிட்டான், சேர்த்துக்கு விற்கிறான். இந்த ஐடி பெருமாள் சாமி இடத்துக்கு நேரு மேல் பக்கம் ரோடு அந்த பக்கம். அப்போ அந்த இடம் என்னன்னா மகவலிபுரத்துக்கு திருப்பூர் கூட்டத்துக்கு நடுவில் 9 கிலோமீட்டர். அங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது அந்த ரிஜிஸ்டர் சொல்லிட்டான், இது வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, டிசி யாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த பையன் என்ன பண்ணுறாங்க, மாமூண்டுல ஒரு சோசியல் ஒர்க் பண்ண முடியும் ஒரு பால் எங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு மணிக்கெல்லாம். அதுல அவர்கிட்ட அந்த பையனை வந்து அவருக்கு கூப்பிடுவார், அவரு எங்களை கூப்பிடுறாரு, இந்த மாதிரி ஒரு லேண்ட் பிரச்சனை இருக்கு, நீங்க எடுக்கலாமா, தாராளமா எடுக்கலாம், ஒரு கல்விக்கு சொந்தமான இடம் நம்ம கண்டிப்பா எடுக்கலாம். அவங்க 94 இல்லை, அந்த காரணம் இல்லை, நாங்க வந்து அந்த போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணோம். இரவோடு இரவாக போய் அந்த 6 இளைஞர்களை இணைச்சிட்டு அம்பேத்கர் சீட்டு சேவையை கொண்டு அந்த மனித பெருமாள் போற வழி. ஆனா எங்களுக்கு மட்டும் தெரியும் உழைப்பாங்க. நாங்க 2 சேவை செய்திருந்தோம். அதுல வந்து அந்த தலித்து போராட்ட கூட்டு தலைவர் யாருன்னா ஐஏஎஸ் கான்ஃபர். அப்படி எனக்கு அரசியல் தான் தெரியும், அரசியலுக்கு வேண்டாம், நீங்க லேண்ட் விஷயம் எப்படி இருக்கீங்க, லேண்ட் விஷயம் மட்டும் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் தலைவராக சொல்றோம். வேலூர் வந்து ஜெயகர் ஒரு செயலாளர் சொல்றோம்.
நான் பொருள் அமைப்பு செயலாளர் இப்படி போட்டு அது ஃபங்க்ஷன் எல்லாரும் இணைச்சு என்ஜிஓ எல்லாரும் இணைச்சு நாங்க வந்து அப்ப தலித்து போராட்ட கூட்டுக்குழு பஞ்சமி நிலைநிறுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒவ்வொரு கிராமமா போய் சொல்லி எவ்வளவு நல்லா இருக்குது எட்டு கேள்வி கேட்கணும் கவர்மெண்ட்ல என்ன பண்ணணும் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு எழுதி சொல்லி நாங்க மீட்டிங் கொண்டு சொல்லிட்டே வரோம். அப்ப இங்க கடைசியில காலையில அந்த அம்பேத்கர் சிலை வைக்கும்போது 2 சிலை சீட்டு ஒண்ணு வச்சுட்டா இன்னொரு சிலையை வந்து கலப்பனை எடுத்து வரோம். அவங்கள மடைக்கணும் கலெக்டர் ஆஃபீஸ்னால செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துல மடைக்கிறது கை பண்ணுவோம். அப்ப நாங்க அந்த செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் தலைவர்கள் விட்டு வச்சுக்கணும் அம்பேத்கர் சிலையை பண்ணுவோம். அப்போ வந்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவா யாரு வராங்கன்னா தலித் எதிர்கல ராமதாஸ். அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க ரொம்ப குறைவா இருக்கிறீங்க, நீங்க வந்து கலந்து போயிருக்க அப்படின்னா யாருமே இந்த போராட்டத்துக்கு வரல. இந்த வந்ததுக்காக ரொம்ப நன்றி. யார் சொன்னாலும் நாங்க கலந்து போகணும்னு சொல்லி நாங்க போராட்ட பல்வேறு வெற்றி போராட்டம் சட்டத்தை பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு அப்பொழுதுதான் ஜான் தாமஸ் எழுநூறு சுற்றுப்படம் 94 ஜான் தாமஸ் எழுநிலை தாமஸ் ஏழுமலை தாமஸ் சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகு பெரிய அளவில் விழிப்புணர்வு பஞ்சமிகள்னா என்ன அப்படிங்கிறது இதுக்கெல்லாம் இருக்காங்க. அப்ப எப்படி தோண்டிச்சு வரலாறு முழுவதும் அது வந்து அப்போ இப்படிதான் வந்து பஞ்சமிகள் வந்து இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு பஞ்சமிகள் அப்ப அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் நடந்ததுதான் நாங்க முக்கியமான. அப்ப இந்த ஃபாதர் என்ன பண்ணாருன்னா ஏழைகளுக்கு இந்த நிலத்தை மீட்டு கொடுத்து விவசாயம் பண்ண வைக்கணும்னு சொல்லி ஃபாரின் ஃபண்ட் வந்து அவர் வாங்கிட்டாங்க. அப்ப எங்களுக்கு தான் சொல்லுவேன் எங்களுக்கெல்லாம் சொல்லி சின்ன தலைவர் அப்படின்னு போட்டு ஃபண்ட் வாங்கி ஒரு 1 கோடி ரூபாய் வந்து வாங்கிட்டாங்க. இந்த ஃபண்ட் வந்தோட என்ன பண்ணிட்டாங்கன்னா கற்பன் ஐஏஎஸோ தேவர் ஜோசப்போ இது கல்விக்கான ஃபண்டு நான் கல்வி யாருமே போடுற. அப்ப பின்னான மோசத்து மணி பல என்ஜிஓக்கள் இருந்தவங்களாம் இருக்க முடியாதுன்னு இவங்க சொல்லுங்க. அப்ப இந்த ஃபாதர் வந்து சொல்றாரு நான் தான் கவர்மெண்ட் கணக்கு கொடுத்துருவேன் இணையர் மூலம் பண்டு அவன் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் பண்ணி கொடுப்போம். அப்ப என்ன அந்த கம்பெனி எங்களுக்கு போடுங்க நாங்க பார்த்துக்கோம் எங்களை எல்லாம் போடுங்க. நான் சொல்றேன் இது வந்து ஏழைகளுக்காக மாத்திரமே பல்வேறு நாடுகள் வந்து எழுச்சி வந்து பண்டு வாங்கியிருக்காரு. அது மக்களுக்கு போய் சேரணும். நீங்க வந்து இந்த யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்க போராட்டம் வந்து அந்த போராட்டத்துல இவங்களை எதையும் செலவு பண்ணணும் ஆகணும் என்ன பண்ணாங்க. நடராஜன் ஆர்கே சாமிநாத மணி எல்லாம் நக்சலைட்டுங்க யாரு இருந்தா நம்ம ஒண்ணு பண்ண எங்களை அந்த அமைப்புல தூங்குறோங்க. இதுக்கு இடையில இந்த ஃபண்ட் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அட்ரஸ் கிடைச்சவங்க யார் ஃபண்ட் கொடுப்பாங்க அவனை வந்து ஃபண்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ண போய் அனுப்பாருங்க. அதோட இந்த கூட்டுக்குழு நாங்கள் உருவாக்கி குழுவை நிறைய என்ஜிஓ பயன்படுத்தினா நிறைய காசு கொடுத்துருப்பாங்க சொல்றேன். மக்களுக்கு வந்து இன்னும் நிறைய இடங்களே இடம் வாங்கியிருக்காங்க. இன்னும் அந்த போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னாக்க இயக்கம் போராட்டம் போராடுறதே வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அமைச்சு குடும்பத்தை கவனிக்க ஒரு நேரம் இருந்துச்சு. இந்த குடும்பம் எனக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சதுன்னா என் குடும்பத்தை சார்ந்தது யாரு என்னோட இல்லை. நான் கல்யாணம் போய் மாமனார் மாமியார் மச்சான் என் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாருமே நாங்க வெண்ணி கோட்டத்துல இருக்கோம். கூட்டு குடும்பம் மாதிரி. ஆமா இங்கதான் எல்லாரும் இருக்கோம். அப்ப எனக்கு என் பிள்ளை குட்டிங்க மனைவி எல்லாம் விட்டு போகிற கவலையே எனக்கு இல்லாம அவங்க குடும்பம் மாதிரியே பாத்துக்கிறாங்க. அவங்களே எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறாங்க. மாமனார் மாமியார் எல்லாரும். அதனால எனக்கு இப்படி ஊங்களா போய் கிராமமா போய் போடுறது எனக்கு வந்து பெரிய பிரச்சனையா வந்து தெரியல. அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வந்து சரிவரா வந்து அப்ப எந்த ஊருக்கு எங்க போனாலும் சரி எப்ப எங்களுக்கு தெய்வத்துக்கு போறேன் எங்க போறா அப்படிலாம் தெரியாது. ஒரு சம்பவத்தை சொல்றேன். மணலூர்ல
கோசி மணி அண்ணே இவன் 2 பேருமே பெரிய நேரம் ஆளுங்க ஒரு மாதிரியா இருந்தாங்க. அந்த மனநோய் நாங்க போராட்டம் அந்த போராட்டத்தை நடத்தும் போது அந்த ஊர்ல ஒரு கல்வி பாவட அவங்க பேரு அவங்க அனுபவிக்கிறாங்க. நாங்க எல்லா மக்களையும் SCBC எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சங்கத்தை கட்டணும். அதோட காலத்துல கூலி கேட்டு நடத்தும் போது அவங்க வந்து எல்லா மக்களும் நின்றுட்டாங்க. அப்ப போய் அண்ணன் வந்து கூப்பிட்டு பேசிட்டான் பாவலை நீ கல்வி சொல்லக்கூடாது. அவங்க சொன்னாங்க எங்காலும் கல்வி இல்லை கூலியை உயர்ப்பு இல்லையா வச்சுக்கல கூலி உயர்ப்பு போராட்டா சந்திரசேகர் சந்திரசேகர் வெட்டி கொள்ளப்பட்டாங்க. நான் என்னன்னா அந்த இது மனோவில் தான் நடந்தது. அந்த மனோவில் தம்பி தான் இப்போ உங்க ஃப்ரெண்டா இருக்காரு. அவங்க எல்லாம் நாங்க கிளாஸ் எடுத்து தம்பிங்க தான். அந்த மனோவில் தான் அவருக்கும் அப்படின்னா அந்த அந்த ஸ்டாலின் அந்த நேரத்தில் அந்த ஸ்டாலின் அப்படி அந்த போராட்டம் பிள்ளைங்க படிப்பு கிடைப்பு எல்லாமே உங்க மனைவியை பார்த்துட்டாங்க. ஆமா கட்சி தோழர்கள் சொல்லுவாங்க. கட்சி தோழர்கள் பீஸ் கட்டுறது அப்படின்றதெல்லாம் கட்சி கேட்டா நம்ம பிள்ளையாம கொடுத்து நல்லக்கண்ணு தலைமையில வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் நல்லக்கண்ணு தலைமையில உங்களுக்கு ஒரு பாராட்டு வேலை எதுக்காக நடக்குது? இல்ல ஒன்னே என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நான் எப்படி வந்து போனேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கழித்து போச்சு. யாக்கன் வந்து அந்த பேட்டி கட்டு யாக்கன்னு பேட்டி கட்டு அந்த புக்கு வந்து வெளியிட்டாங்க. யாக்கன் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஆமா எனக்கு பேட்டி காண்றவங்க மாதிரி பேட்டி காண்றப்போ அவரு எழுதுவது அவர் கேட்டது எல்லாத்தையும் வச்சு ஒரு புக்கு எழுதி. அப்ப அந்த புக்கு வந்து இடையில பில்டிங்ல எழுதி. அப்போ தோழர் நல்லக்கண்ணு வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயமான தோழர் மரியாதை தோழர். அப்ப நான் போய் சொல்றேன். அப்ப அவர் வந்து வராரு. என் மனைவி என் பிள்ளைங்க எல்லாருமே வந்துருக்காங்க. நம்ம தோழர்கள் எல்லாருமே உட்பட நிறைய எல்லாரும். அப்ப நம்ம பேசும்போது அவர் மார்க்சியத்தை கற்றுக்கணும்னு சொன்னா அவர் ஒரு சாய்த்தங்க தலைவராக போயிருக்காரு. அவர் முழுக்க இந்த மாதிரி ஒத்துழைப்பு வேலை செய்வதற்கு மனைவிதான் காரணம். குடும்பத்தையே விட்டுட்டாங்க ஊர் போய் வேலை செய்யறதுக்கான காரணமா அவங்க மனைவிதான் அப்படின்னு சொல்லி அவரு அங்கேயே பேசினார். அப்படிதான் அந்த புதுவெளிக்குள்ளாக அவர் இருந்தாரு. அது என்ன வெளியிட்டாரு அப்படி நடக்கும். முதல்ல ஆரம்பிச்ச அந்த சென்னை தொழிற்சங்கம் இப்பவும் இருக்குதா இல்ல பின்னிமில்லுக்காக இன்னும் நீங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க தொழிலாளர்களுக்காக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி சொல்லுங்க. அந்த பெண்ணை தொழிற்சங்கம் பில்டிங் இன்னும் அப்படியே இருக்குது. பெண்ணை தொழிற்சங்கத்தின் பேர்ல தான் நாங்க வந்து 2300 தொழிலாளிக்கு எங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல லேபர் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கோம். அந்த லேபர் கோர்ட்ல கேஸ் போட்டு நாங்க 100 கோடி ரூபாய் ஜெயிச்சிருக்கோம். ஜெயிச்சிருக்கீங்க? ஆமா. போராட்டத்தின் மூலமா 100 கோடி ஜெயிச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யற தொழிலாளிக்கு ஒரு சிலருக்கு லேண்டும் 1.25 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த மில்ல மூடும்போது அந்த ஒப்பந்தம் போட்டது கலைஞர் பேரில தான். அப்ப அந்த ஒப்பந்தத்துல அந்த மில்ல வேலை செய்யற கொஞ்சம் பேருக்கு இடமும் 1.25 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. மற்ற எல்லாரும் வெறும் 1.25 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்தாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன்னு சொன்னா இந்த 2300 தொழிலாளிக்கும் நீங்க வந்து இடம் கொடுக்கணும். ஏன் இடம் கொடுக்கணும்? மற்ற தொழிலாளி கொடுத்துருக்கீங்க. சுப்ரீம் கோர்ட் 9 பேர் கொண்ட பெஞ்ச் என்ன சொல்றதுன்னா ஒரு தொழிற்சாலையில வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கு கொஞ்சம் பேருக்கு கொடுத்து மற்ற தொழிலாளி கொடுக்கலன்னா இவங்களுக்கு அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு இருக்குது. ஏன்னா பெங்களூர் மில்ல தொழிற்சங்கம் அரசாங்கம் எல்லாம் ஒன்றா இருந்தனால அங்க எல்லா தொழிலாளிக்கும் இடம் கொடுத்தாங்க. ஆனா இங்க அரசாங்கமும் தொழிற்சங்கமும் கம்பெனிக்கு சாதகமா போனதுனால நீங்க எல்லாருக்கும் இடம் கொடுக்கல, கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க. கேஸ் போட்டு நாங்க வின் பண்ணிருக்கோம். வின் பண்ண கேஸ் மேனேஜ்மெண்ட் அப்பீல் பண்ணிருக்கோம். தொடர்ந்து நாங்க போராடிக்கிட்டு தான் எங்களுக்கு பண்ண மாட்டோம். பெரிய கம்பெனி காம்பவுண்ட் மட்டுமே 254 ஏக்கர் நிலம். அதுக்குள்ளதான் எல்லா ஃபேக்டரியும் இருந்தது. காலிங் இருந்தது, ஸ்பின்னிங் இருந்தது, ஜிடிபி இருந்தது, பவர் ஹவுஸ் இருந்தது, எல்லாமே அந்த காம்பவுண்டுக்குள்ள இருந்தது. அது 254 ஏக்கர் நிலத்துல
ஏக்கர் நிலத்தை நந்தகோபால் இந்த 23 இருக்க தம்பி பையன் வந்து சசிகலா இடம் கொடுத்தான். அவ பில்டிங் குஜராத்துக்காரன் வந்து பில்டிங் கட்டி கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அவங்க அது பக்கத்துல ஓட்டை போலீஸ் பக்கத்துல விவேக் வந்து இப்படி இந்த மக்களுக்கு சேர வேண்டிய அனைத்து சொத்துக்களையும் மாசமாக்கி ஏழைகளாக மக்களுக்கு கொடுப்பதை பணத்தை கொடுத்தாங்க, பேச்சு பேசும்போது பணம் கொடுத்தாங்க, மேலும் கொடுத்து அப்பீல் பண்ணி 20 வருஷமா நாங்கள் பேச்சு நடத்தி போயிட்டோம். நிறைய பேர் செத்து போயிட்டோம். இது சீக்கிரம் விடிவாக வரணும் எல்லாம் வேண்டுகிறோம். வந்து உங்களுடைய திருமணம் வந்து காதல் திருமணம், புரட்சிகரமான திருமணம் காதல்லாம் பெரிய காதல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எங்க அண்ணனோட இங்க வந்து இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃபுக்கு மாமா வந்து வெங்கடேஸ்வர காப்பி ஒரு கடை வச்சிருக்காரு. எங்க அண்ணனுக்கு அவருக்கு நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவங்க மாமா வீட்டுல நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க மாமியார் வீடு பக்கத்து வீடுங்க. அப்படிதான் எங்களுக்குள்ள ஒரு அறிமுகமாகி நாங்க இதெல்லாம் கல்யாணம் பண்ணோம். அந்த கல்யாணம் எவ்வளவு முட்டுக்கட்டை எங்க அண்ணன் போட்டாரு. ஆமா, அது வந்து அவன் வந்து ரவுடி பையன், அவனை எப்படி உங்களுக்கு தெரியும் இப்படிலாம் சொல்லி இது பண்ணாரு. அப்புறம் நான் வந்து அவன் மச்சிஞ்சி என் பேர் மட்டும் ஒரு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு ஒன்று எங்க மாமனார் கொண்டாங்க. இதெல்லாம் இருக்கும் போதுதான் நீங்க வந்து நான் எனக்கு பயன் பண்ணி அவனுக்கு பயந்துட்டு கல்யாணம் எங்க திருப்பதியில் இருந்துச்சு. திருப்பதியில் தான் நடந்தது கல்யாணம் வந்து சாதி கல்யாணம் இருந்தது. அதே மாதிரி உங்களுடைய மகள்களுக்கு எல்லாம் செஞ்சிருச்சுங்க. எங்க கடைசி மகள் வந்து பண்ணிருக்கோம். அவங்க வந்து வன்னியர் குடும்பம். அவங்க வந்து என்னோட எம்எல் பார்ட்ல எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வாத்தியாரு. அவங்க வாத்தியாரு பட்டமா அவங்க குடும்பத்தோட பாத்தில இருந்தாங்க. அவங்களுக்கு 3 பெண் குழந்தைங்க, ஒரு பையன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பொண்ணு ஒரு நாயுடு பையன் கொடுத்தாங்க. இன்னொரு பையன் வன்னியர் கட்சியில இருந்து வன்னியர் பையனுக்கு கொடுத்தாங்க. இன்னொரு பொண்ணை எஸ்சி பையனுக்கு கொடுத்தாங்க. அவங்க தொடர்பெல்லாம் விட்டு போகும்போது 10 ஆண்டு கழிச்சு எங்க வீட்டுக்கு வராங்க. என்ன வந்து பார்த்துட்டு வராங்க. என் சின்ன பொண்ணு அப்ப படிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கா. அப்ப தலைவர் பொண்ணு கொடுப்பாரா அப்படி சொல்லி 10 தோழத்தை கேட்டு எனக்கு வராங்க. உன் குடும்பம் எனக்கு தெரியும், என் குடும்பமும் உனக்கு தெரியும். எங்க குடும்பத்தை பத்தி எதுவும் பிரச்சனை இல்லை. என் பொண்ணுக்கு உன் பையனை பிடிக்கணும், பையனுக்கு பொண்ணு பிடிக்கணும். 2 பேரும் ஓகேன்னா நமக்கு வந்து கல்யாணம் பிரச்சனை இல்லை. அப்புறம் என் பொண்ணுகிட்ட வந்து சொன்னேன்மா, பையன் மாதிரி பர்சனாலிட்டி இருக்க மாட்டான், ரொம்ப திறமைசாலி, படிச்சிருக்கா, கருமா இருப்பான், பேச நம்ம தரமான பையன், சின்ன குழந்தைல இருந்து நான் பார்த்துட்டு வந்த பையன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பொண்ணை குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. அதாவது அப்பா அம்மா ஊரு. எங்க குடும்பம் வந்து என் சொந்த ஊர் வந்து மணக்குடி புதூர். வள்ளியூர் பக்கம். வள்ளியூர் பக்கம் மணக்குடி புதூர்னா 2 புதூர் கீழே புதூர் எங்க ஊர். எங்க ஊரே இந்த யூசுப் இருந்தால அவருடைய லேண்ட்ல தான் வீடு கட்டி 100 வீடு இருக்குது. இதுதான் அந்த ஊர் பத்தி கிராமம், ரொம்ப பின்தங்கிய கிராமம். அந்த நான் வந்து வள்ளியூருக்கு சைக்கிள்ல தான் வந்து ரிசல்ட் வரை படிக்கிறதுக்கு சைக்கிள் தான் போயிட்டு வரேன். 5-6 கிலோமீட்டர் போவேன். இப்படிதான் நம்ம ஊர்ல. அப்பா என்ன வந்தாங்க, அம்மா என்ன? எங்க அப்பா வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. சுப்பையா. ஆமா. அம்மா வந்து இசக்கி அம்மா. அப்ப என்ன பேர் போனாங்க? கூட என்னோட சேர்ந்து 4 பேர். ஆமா. அப்போ 2 பேரும் மெட்ராஸ். எனக்குன்னே பெரியவர் மெட்ராஸ் சொல்லிட்டாரு 64. அதுக்கப்புறம் 67 நான் வரேன். மற்ற 2 நாளுக்கு ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம்னா விவசாய கூலிகள் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க இப்ப 3 அண்ணன் இறந்துட்டாங்க. எங்க அண்ணன் பசங்க எல்லாம் வந்து நெய்வேலியில வந்து என்ஜினியரா இருக்கா. அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து இதுல இருக்கா, தாசில்தார் ஆஃபீஸ் இருக்கா, ஒரு பையன் என்ஜினியர், ஒரு பையன் பிஎஸ்சி படிச்சிருக்காங்க. எங்க வடபழனியில தான் இருக்காங்க. உங்க குடும்பம் சொல்லுங்க. என்
மனைவி பேரு பானுமதி. என் பெரிய பொண்ணு பேரு கவிதா. நடுவுல பொண்ணு பேரு காஞ்சனா. மூணாவது பொண்ணு பேரு கல்பனா. 3 பொண்ணு குழந்தை. நல்லா இருக்கு. முதல் பொண்ணு காலேஜ் ஒர்க் பண்றேன். மூணாவது பொண்ணு காலேஜ் ஒர்க் பண்றேன். நடுவுல பொண்ணு ஏரியா இருக்கா. சூப்பரா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு நேர்காணல் எனக்கு வந்து ரொம்ப அருமையான வாய்ப்பா அமைச்சிருக்கு. அதுக்காக உங்களுக்கு சொல்லுவோம். என்ன நேயர்களே, தோழர் SN அவர்கள் பற்றி, அதாவது சமூக போராளி S நடராஜன் அவர்கள் பற்றி நிறைய விஷயங்களை என்னை போலவே நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி சமூகத்துக்காக மக்களுக்காக நிறைய உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் தேடி பிடித்து, அதாவது நிறைய உழைச்சவங்க ஒதுங்கி போயிருக்காங்க. அவங்களெல்லாம் தேடி பிடிச்சு இந்த பகுதியில வெளியிடலாம் இருக்கோம். டுடே விஐபிங்கிறது வந்து சினிமாக்காரவங்களோ தொழிலாளர்களோ மட்டுமல்ல, மக்களுக்காக போராடினவங்களும் மிகப்பெரிய விஐபி தான். அந்த விஐபிகளுடைய பட்டியல இன்னைக்கு S நடராஜன் அவர்களுடைய பேட்டி இடம்பெற்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்களும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க, அவரை பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. சரி, இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பாலன்.